வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு அற்புதமான வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்கள் மொபைலை ஃபுல் ஸ்க்ரீனில் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பாருங்கள். ஸ்க்ரீன் தெளிவாக இருக்கும். ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் நம்ம பார்த்துராத ஒரு அற்புத வாய்ப்பு தான் இது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க. எதுலேயுமே நமக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய பேருக்கு கிடைக்கல. அந்த எல்லா சக்ஸஸும் நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்தும் இங்கே கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு அற்புதமான வாய்ப்பு. டிஎஃப்சி வெல்கம். கே பிரியா பழனியின் டூரிஸ்ட் ஃபேமிலி கிளப் டிஎஃப்சி. இந்த டிஎஃப்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 100% டிஸ்ட்ரிபியூட்டன் பிளான். அதாவது வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு 100% நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிளான் தான் டிஎஃப்சி. இது பார்த்திங்கன்னா செமி டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம். இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கனாக்கா எந்த பிளான் பார்த்திங்கனாலும் டீசென்ட்ரலைஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதில் போய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது டீசென்ட்ரலைஸ்டாக இருக்காது. ஏதோ ஒரு கண்ட்ரோலில் தான் அது இருக்கும். என்ன காரணம் அப்படின்னாக்கா டீசென்ட்ரலைஸ் முழுக்க இது வரைக்கும் 100% பிளான் பார்த்திங்கனாக்கா 99% வரல. எல்லாமே டீசென்ட்ரலைஸ் இல்லாமல் தான் வந்திருக்கு. அதனால தான் நம்ம தெளிவாக உண்மையை மட்டும் சொல்கிறோம். அப்படிங்கிறனால தான் செமி டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக சொல்லியிருக்கோம். இது ஹெட் ஆஃபீஸ் ஃப்ரான்ஸு, அடுத்தது பிரான்ச் ஆஃபீஸ் ஜார்ஜா, துபாய், இந்தியா. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதி விரைவில் ஆஃபீஸ் வரப்போகுது. இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஎஃப்சியோட கிரியேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரியா பழனி. கிரிப்டோ வேர்ல்டில் பார்த்தீங்கன்னாக்கா பிரியா பழனி சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அந்த பர்சன் தான் நமக்கு இந்த கிரியேட்டராக இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் தமிழ்நாட்டில் தென்காசியை பூர்வீகமாக கொண்டவர். அது இல்லாமல் தற்போது சார்ஜாவில் வசித்து வருகிறார். இவருடைய எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடி, என்டிசி, என்எஸ்சி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், டிஇ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எஜுகேஷன் அண்ட் 6 லீடர்ஷிப்பு, இன்டர்நேஷ்னல் ஸ்கில் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இவருடைய ஃபுல் டீட்டெயிலுமே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிரியா பழனி அப்படிங்கிறது கிரிப்டோ வேர்ல்டில் எல்லாருக்கும் தெரியும். இவருடைய சர்டிஃபிகேட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கே பழனிக்குமார். இவருடைய முழு டீட்டெயிலுமே நமக்கு கிரியேட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எந்த ப்ராஜெக்ட்லேயும் யார் கிரியேட்டர் அப்படிங்கிறதே தெரியாது. இங்கே எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, கிரியேட்டர் நீங்கள் எந்த டயத்துலையும் தொடர்பு கொள்வதற்கு சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் எதில் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அப்படி ஒரு சாதாரணமாக அனைவரிடமும் பழகக்கூடிய ஒரு நபர். அடுத்து பார்த்திங்கன்னா கிரியேட்டரோட நம்ம கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவருடைய எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கிறது இல்லாமல் அவர் நம்மளோட டெய்லி ஜூம் மீட்டிங்லேயும் கலந்துக்கிறார். அவர் நமக்கு இந்த பிஸ்னஸில் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய விஷயங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கிறாரு. அதனால் நம்ம கிரியேட்டர் கூட இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸ் லாங் டைம் போகும். அதுவும் இல்லாமல் லைஃப் லாங் நம்ம அடுத்தடுத்த தலைமுறையும் இந்த பிஸ்னஸை பயன்படுத்தணுங்கிறதுல தெளிவாக இருக்கார். நாமளும் அதோட தொடர்ந்து பயணித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஃபேமிலியிலையும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து பார்த்திங்கனாக்கா ஏன் இந்த டிஎஃப்சியை நான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒய் டிஎஃப்சி. இந்த டிஎஃப்சி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பொருளாதாரத்தை அட்வான்ஸ் டெக்னாலஜியான கிரிப்டோ கரன்சி மூலியமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அது இல்லாமல் நம்ம வேர்ல்டு வைடு க்ரூஸ் அண்ட் ஏர்வேஸ், அதாவது கப்பல் விமான பயணத்தை நம்ம வாழ்க்கையை என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த டிஎஃப்சியில் இருக்குது. அதனால் அந்த டிஎஃப்சியை நம்ம அவசியம் எடுத்து பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பெரிய லெவலில் ஏர்ன் பண்ண முடியும். அவர் விஷன் அண்ட் மிஷன். இங்கே பார்த்திங்கன்னா லீடர்ஸ் க்ரூஸ் அண்ட் ஏர்வேஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிரிப்டோ, அதாவது பார்த்திங்கனாக்கா அதிக பயணங்களை மேற்கொண்ட அதிநவீனமான கப்பல்களில் பயணம் மேற்கொண்ட லீடர்ஸ். அது இல்லாமல் கிரிப்டோவில் இப்போ அடுத்த டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரிப்டோ தான். அந்த கிரிப்டோவில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது விஷன். அடுத்தது அவங்க மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண மனிதரும் இந்த கிரிப்டோ வேர்ல்டில் வரணும், கிரிப்டோ வேர்ல்டை ஏர்ன் பண்ணணும். அது இல்லாமல் வேர்ல்டு வைடு அதிநவீன கப்பல் விமானத்தில் பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிஷன். இப்போ டிஎஃப்சி ஃபேமிலியோட பேக்கேஜ்
இதில் ஜாயின் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா $5. அடுத்தது அப்கிரேட் பேக்கேஜ் ஒரு 6 பேக்கேஜ் இருக்குது. இங்கே வந்து பேக்கேஜோட நேமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இது வரைக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாயின் பேக்கேஜ் அப்படின்னா சைல்டு, ஒரு குழந்தையை போன்று நமக்கு ஜாயின் பேக்கேஜ் சைல்டு பேக்கேஜ் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்கிரேட் பேக்கேஜ் $25 வந்து யங்கர், $50 அடல்ட்ஸ், $100 எல்டர்ஸ், $200 சீனியர், $300 எஸ் சீனியர், $400 டிஎஃப்சி ஃபேமிலி. பேக்கேஜ் நேமே நமக்கு வந்து ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய விதமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம அதேமாரி நேம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் எந்த பேக்கேஜ்லேயும். ஜாயின் பேக்கேஜ் $5 நீங்கள் ஜாயின் பண்ணாவே போதும். இந்த ஆல் பேக்கேஜும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் பேக்கேஜ். இந்த பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைல்டு பேக்கேஜ் $5. நீங்கள் $5 பேக்கேஜ் சைல்டு பேக்கேஜ் வாங்கும் பொழுது உங்களுக்கு டிஎஃப்சி காயின், இந்த டிஎஃப்சி காயின்ங்கிறது நம்மளோட டூரிஸ்ட் ஃபேமிலி கிளப்போட ஓன் காயின். இது வந்து ஃபியூச்சரில் பெரிய லெவலில் நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காயின் தான். ஏன்னா இதில் நிறைய ப்ராஜெக்ட் வருது, அதை பற்றி நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இந்த டிஎஃப்சி காயின் இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. இது ஃபியூச்சரில் உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த டிஎஃப்சி காயின் 50 காயின் 10 மடங்கு கிடச்சிருது. $5 நீங்கள் சைல்டு பேக்கேஜ் பே பண்ணும்பொழுது 10 மடங்கு உங்களுக்கு கிடைக்கிது. அப்போ 50 காயின். அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு ஒன்று, நேஷ்னல் ட்ரிப் ஒன்று, லோக்கல் ட்ரிப் ஒன்று உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருது. ஒரு $5 பேக்கேஜில் வரும்பொழுது இந்த டீட்டெயில் எல்லாமே கிடச்சிருது. இதே மாதிரி தான் அடுத்தது யங்கர் பேக்கேஜ். யங்கர் பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு $25 வரும். இதுக்கு 10 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஃப்சி காயின் 250 காயின் கிடச்சிரும். அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு 2, நேஷ்னல் ட்ரிப் 2, லோக்கல் ட்ரிப் 2. அடுத்தது அடல்ட்ஸு $50 பேக்கேஜ் அப்கிரேடு வந்து அதில் வந்து 500 காயின் 10 மடங்கு வந்து 500 டிஎஃப்சி காயின் கிடச்சிரும். உங்களுக்கு வந்து 3 பேக்கேஜ் இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் அண்ட் லோக்கல் 3 பேக்கேஜ் கிடச்சிரும். அடுத்தது எல்டர் பேக்கேஜ் $100, 1000 காயின் உங்களுக்கு கிடச்சிரும் 10 மடங்கு. அது இல்லாமல் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் அண்ட் லோக்கல் டூர் 4 ட்ரிப்பு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும். அடுத்தது சீனியர் வந்து $200 அப்கிரேட் பண்ண போகிறது. $200 உங்களுக்கு 10 மடங்கு 2000 காயின் கிடச்சிரும். 5 பேக்கேஜ் ட்ரிப்பு கிடச்சிரும் உங்களுக்கு. அதாவது இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், லோக்கல் ட்ரிப்பு வந்து 5 ட்ரிப்பு கிடச்சிரும். அடுத்தது எஸ் சீனியரில் வந்து பார்த்திங்கனாக்கா $300, 3000 காயின் 10 மடங்கு 3000 காயின் கிடச்சிரும். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு 6, நேஷ்னல் ட்ரிப் 6, லோக்கல் ட்ரிப் 6, எல்லாத்துலேயுமே 6 ட்ரிப்பு கிடச்சிடும். அடுத்தது நம்ம ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎஃப்சி ஃபேமிலி. 7வது பேக்கேஜ் டிஎஃப்சி ஃபேமிலி $400, 4000 காயின் ஃப்ரீ காயின் கிடச்சிரும் உங்களுக்கு. 4000 காயின் ஃப்ரீ காயின் கிடச்சிரும். அது இல்லாமல் அன்லிமிட்டட் ட்ரிப்பு கிடச்சிரும். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக இருக்கட்டும், நேஷ்னல் ட்ரிப்பாக இருக்கட்டும், லோக்கல் ட்ரிப்பாக இருக்கட்டும், எல்லாமே அன்லிமிட்டடாக கிடச்சிரும். கம்பெனியில் எப்போ டூர் பேக்கேஜ் அலௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 பேக்கேஜும் நீங்கள் பை பண்ணுறதுக்கு உங்களோட இன்ஃபுட்னு பார்த்தீங்கன்னாக்கா $1080 கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு $1880க்கு 10,800 காயின் டிஎஃப்சி காயின் மட்டும் கிடச்சிருக்கும், ஃப்ரீ காயின். இது இல்லாமல் உங்களுக்கு ட்ரிப்பு இன்டர்நேஷ்னல், லோக்கல் ட்ரிப் எல்லாமே அன்லிமிட்டடாக கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஎஃப்சி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ காயின்ஸ், அதாவது இப்போ டிஎஃப்சி காயின் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு நம்பர் 1 ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கிற 100க்குள்ளே இருக்கிற ஒரு 5 காயின் ஃப்ரீ காயின் கொடுக்குறாங்க. இதுவும் நமக்கு ஒவ்வொரு பேக்கேஜ் வாங்கும்போது அதுலேருந்து 10 மடங்கு கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 காயினோட மட்டும் நிறுத்த போகிறதில்ல, ஃபியூச்சரில் இன்னொரு காயினும் ஆட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்குது 5 காயின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீ காயின் என்னென்ன காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிஃபா காயின், அடுத்தது வந்து பெப் காயின், அடுத்தது வந்து போன் காயின், அடுத்தது பிடிடி காயின், இப்படின்ட்டு ஒரு 5 காயின் கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு 10 மடங்கு கிடைக்குது. நீங்கள் வாங்குகிற பேக்கேஜுக்கு 10 மடங்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு சைல்டு பேக்கேஜ் $5 வாங்குறீங்கனாக்கா ஒவ்வொரு காயின்லேயும் 50 காயின் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எங்கே வாங்குறீங்கனாக்கா ஒவ்வொரு இதுலேயும் வந்து 250 காயின் கிடைக்கும். அதே ஹையஸ்ட் ஃபேமிலி, அதாவது டிஎஃப்சி ஃபேமிலி பேக்கேஜ் வாங்கும்பொழுது உங்களுக்கு $400 கொடுத்து வாங்குவீங்க, 4000 காயின் கிடைக்கும் ஒவ்வொரு காயின்லேயும். அப்போ டோட்டலாக உங்களுக்கு வந்து 7 பேக்கேஜ் நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு காயின்லேயும் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
10,800 காயின் கிடச்சிருக்கும். அப்போ டோட்டலாக இது வந்து பார்த்திங்கனாக்கா டிஎஃப்சி காயினோடு சேர்த்து 6 காயின் கொடுத்துருக்காங்க. இந்த 6 காயின்லேயும் உங்களுக்கு டோட்டலாக 64,800 காயின் கிடச்சிருக்கும். இந்த 64,800 காயின் இன்றைக்கி ஃப்ரீ காயினாக உங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் இது ஃபியூச்சரில் $1 ரீச் ஆகும் பொழுது இதோட காஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோன்னு பாருங்கள். 64,800 காயின் கிடைக்குது அப்படின்னாக்கா $1 சாதாரணமாக $100 அப்படின்னு வச்சுட்டோம்னா கூட உங்களுக்கு வந்து 64,80,000 ரூபாய் ஐஎன்ஆரில் கிடச்சிடும். உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ காயினில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். சப்போஸ் $1 போகலை, 0.5 $1/2 போகுது அப்படின்னா கூட உங்களுக்கு 32,40,000 ரூபாய் ஐஎன்ஆரில் கிடச்சிடும். ஃப்ரீ காயின்லேயே இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம கொடுக்குறது $1,080 தான் இன்ஃபுட்டு நம்ம கொடுக்குறது ஒரே டைம். அது வந்து நீங்கள் $5 வந்து டீம் எடுத்து ஏர்ன் பண்ணி கூட நீங்கள் அடுத்தடுத்த பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்போ $5 வந்து 64,800 ஃப்ரீ காயின்லேயே நம்ம 64 லட்சம் ஏர்ன் பண்ண முடியும் ஃபியூச்சரில் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீ காயின் கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப் ஆஃப் இன்கம். இப்போ ஃப்ரீ காயின் இல்லாமல் நம்மளோட டைப் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பான்சர் இன்கம் 60%. அன்லிமிட்டட் லென்த்து, நீங்கள் எவ்வளவு நபரை வேணாலும் ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள்லேருந்து எவ்வளோ நபர்களை வேணாலும் நீங்கள் 60% இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ நபர்களை கொண்டு வந்தாலும் அவங்க மூலிமா 60% கிடைக்கும். அன்லிமிட்டட் லென்த் இன்கம். அடுத்தது வந்து குளோபல் ரீபர்த் அண்ட் ரீகெயின் இன்கம் 20%. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்லிமிட்டட் 20 ஐடி ஸ்கோரோட ரீபர்த் ரீகெயின் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் 20%. அடுத்தது லெவல் இன்கம் 10%. அன்லிமிட்டட் 10 லெவல் இன்கம் 10 லெவலில் 10% கிடைக்கும். அப்ளைன் ஸ்பான்சர் இன்கம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்லிமிட்டட் 7 அப்ளைன் இன்கம் 7 இதில் வந்து அப்ளைன் இன்கம் கிடைக்கும் 10%. அப்போ டோட்டலாக அவுட்புட் பார்த்தீங்கன்னா 100%. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜாயின் பேக்கேஜ் சைல்டு $5. இந்த $5 நம்ம ஸ்பான்சர் இன்கம் 60%. அப்போ $5க்கு 60%னா $3 நமக்கு இன்கமாக வந்துடும் ஒரு ஸ்பான்சர் வரும்பொழுது. அப்புறம் குளோபல் ரீகெயின் இன்கம் 20%, $1. லெவல் இன்கம் 10%, $0.5. அப்ளைன் இன்கம் 10%, $0.5. இப்போ $5 நம்ம ஒரு நபரை பேக்கேஜில் ஜாயின் பேக்கேஜில் வரும்பொழுது அவங்க மூலயமா ஸ்பான்சர் இன்கம் 60% நமக்கு $3 கிடச்சிருது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் அப்கிரேட் பேக்கேஜுக்கும் இதே சேம் தான். ஸ்பான்சர் இன்கம் 60%, குளோபல் ரீஜன் இன்கம் 20%, லெவல் இன்கம் 10%, அப்ளைன் இன்கம் 10%. எல்லா பேக்கேஜுக்கும் இதே மெத்தட் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கரில் வரும்போது ஸ்பான்சர் இன்கம் 60%னா $15 கிடச்சிடும். அதே மாதிரி தான் அடல்ட்ஸில் $50 வரும்போது ஸ்பான்சர் இன்கம் பார்த்தீங்கன்னா $30 கிடச்சிடும் 60%. அதே மாதிரி தான் பாக்கி குளோபல் ரீகெயின் இன்கம் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா $100 எல்டர் $100 நீங்கள் வரும்பொழுது ஒரு நபர் உங்களுக்கு கீழே வரும்பொழுது அவங்க மூலிமா ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு 60% கிடச்சிடும். குளோபல் ரீகெயின் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 20%. லெவல் இன்கம் 10% பார்த்திங்கன்னா $10. அப்ளைன் இன்கம் 10% $10. அதே மாதிரி சீனியரில் $200 வரும்பொழுது ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு கீழே வரும்பொழுது ஸ்பான்சர் இன்கம் 60% $120. குளோபல் ரீகெயின் இன்கம் $40. அடுத்து லெவல் இன்கம் $20. அப்ளைன் இன்கம் $20. அடுத்தது எஸ் சீனியர்லேயும் அதே சேம் தான். $300 வரும்பொழுது உங்களுக்கு கீழே ஒரு நபர் வரும்பொழுது ஸ்பான்சர் இன்கம் 60% $180 கிடச்சிடும். ஒவ்வொரு தரையும் அந்தந்த இன்கம் தெளிவாக கிடச்சிடும். நம்மளுடைய டிஎஃப்சி ஃபேமிலியில் $400 பேக்கேஜ் ஒருத்தர் வரும்பொழுது உங்களுக்கு கீழே வரும்பொழுது ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு 60% $240 உங்களுக்கு இன்கமாக வந்துடும். அது இல்லாமல் குளோபல் ரீகெயின் இன்கம் 20% $80 இன்கமாக வந்துடும். அடுத்தது லெவல் இன்கம் 10% $40. அப்ளைன் இன்கம் 10% $40. இப்போ ஸ்பான்சர் இன்கம் 60% அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பான்சர் இன்கம் 60% வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடனடியாக வேலெட்டில் உங்களுடைய வேலெட்டுக்கு வர்றது 50%. நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு நபரை ஐடி நீங்கள் போட்ட உடனே அடுத்த செகண்டே உங்கள் வேலெட்டுக்கு 50% இன்கம் வந்துடும். அப்புறம் 5% அப்கிரேடு, உங்களுக்கு அடுத்த அப்கிரேடுக்காக 5% போயிடும். அடுத்து அட்மினுக்கு 5%. அப்போ ஒரு சைல்டு பேக்கேஜ் நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு நபரை இணைக்கும்போது அவர் மூலிமா $2.5 உங்களுக்கு உடனடியாக வேலெட்டுக்கு வந்துடும். $0.25 அப்கிரேடு, உங்களுடைய அடுத்த லெவல் அப்கிரேடுக்கு வெயிட் பண்ணும். அடுத்தது அட்மிட் சார்ஜாக
$0.25 போயிடும். அப்போ எங்கரில் அதே மாதிரி தான் 50%, 5%, 5%. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 பேக்கேஜ் நீங்கள் பண்ணும்பொழுது டிஎஃப்சி ஃபேமிலியில் பண்ணும்போது $400 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு $200 கிடச்சிடும். 50% உடனடியாக வேலெட்டுக்கு வந்துடும். $400ல் $200 உங்களுக்கு உடனடியாக வேலெட்டுக்கு வந்துடும். $20 உங்களுடைய அப்கிரேடுக்கு, $20 உங்களுக்கு அட்மிட். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50% அமௌண்ட்டோட உங்களுடைய அப்கிரேட் அமௌண்ட் 5% நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ 55% உங்களுக்கு உடனடி இன்கம் கிடச்சிடும். மிச்சம் இருக்கிற 5% அட்மின் போகும். இந்த அட்மின்க்கு போகிற அமௌண்ட்லேருந்தும் ஃபியூச்சரில் உங்களுக்கு ராயல்ட்டி இன்கம் கொடுக்கறதுக்கான நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அப்போ அந்த அட்மின் சார்ஜிலேருந்தும் உங்களுக்கு ராயல்ட்டி இன்கம் கிடைக்கும். அப்போ நம்மளுடைய ஸ்மார்ட் ஒர்க்கை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா பெரிய இன்கம் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அப்போ $10,080 வந்து ஒருத்தர் மூலயமா $10,080 7 பேக்கேஜ் அவர் ஆக்டிவேட் பண்ணால் $10,080. அதில் நமக்கு உடனடியாக கிடைக்கிறது $540. உடனடியாக கிடைக்கிறது $540. அது இல்லாமல் அப்கிரேடுக்காக ஒரு $54 போகும். அது நீங்கள் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிங்கன்னா அந்த $54 உங்களுக்கு ஆட் ஆகிடும். அப்போ $585 நீங்கள் உடனடியாக எடுத்துக்கலாம். பாக்கி $54 அட்மின் சார்ஜாக போகுது. அதுவும் ஃபியூச்சரில் நமக்கு ராயல்ட்டியாக திரும்ப கிடைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்போ எந்த அளவுக்கு நமக்கு இங்கே ஸ்பான்சர் இன்கம் இருக்குன்னு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஸ்பான்சர் அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பெரிய லெவலில் இதில் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது ரீபர்த் ரீகெயின் இன்கம். இப்போ ஒரு $5 ரீபர்த் ரீகெயின் இன்கம் $5 அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே குளோபல் லெவலில் நடக்கிற பிஸ்னஸ், அதாவது குளோபல் லெவலில் இந்த பேஸ் மட்டும் உட்காரோம். அதாவது 20 நபர்கள் உங்களுக்கு கீழே 20 நபர்கள் 20 ஐடிஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா 21வது ஐடி ரீபர்த் ஆகும். அப்படி ரீபர்த் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோட்டல் அவுட்புட்டு, அதாவது உங்களுக்கு கிடச்சிருக்குது $20. அதில் ரீபர்த்துக்கு $5 போயிடும். பேலன்ஸு $15. நெட் அவுட்புட் வந்து $15. $15ல் உங்களுக்கு ட்ராவல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40%, ட்ராவல் அலவுன்ஸ் வந்து 40%, அது இல்லாமல் அப்கிரேடுக்கு 10%, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் சார்ஜ் 10%. அப்போ டோட்டலாக ஒரு $5ல் உங்களுக்கு டோட்டலாக கிடச்சிருக்கிறது வந்து $15 நெட் அவுட்புட்டு. அதில் வந்து ட்ராவல்ஸ் அமௌண்ட்டு 40% $6, ட்ராவல் அலவுன்ஸ் 40% $6, அடுத்தது அப்கிரேடுக்கு 10% $1.5, அட்மின் சார்ஜ் $1.5 10%. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ராவல்ஸ் அமௌண்ட்டு 40% $6 இருக்கு இல்லையா, இந்த $6 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு $3, நேஷ்னல் ட்ரிப்புக்கு $2, லோக்கல் ட்ரிப்புக்கு $1 பிரிச்சிடுறாங்க. அப்போ உங்களுக்கு ட்ராவல்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் ஒரு ரீபர்த் ஆகும் பொழுதும் உங்களுக்கு ட்ராவல்ஸ் அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ட்ராவல்ஸ் அலவன்ஸு 40% $6 கிடச்சிருது. அதை நீங்கள் வந்து ட்ராவல்ஸ் அலவன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ட்ரிப்பு போகும்பொழுது அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுடைய செலவுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த $5, அதாவது நீங்கள் $5 பேக்கேஜ் இது பண்ணும்போது ரீபர்த் ஆகும் பொழுது உங்களுக்கு 60% ஸ்பான்சர் இன்கம் ஸ்பான்சர் போயிடுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீபர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 20%, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10% லெவல் இன்கம், அடுத்தது 10% அப்ளைன் ஸ்பான்சர் இன்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பான்சருக்கு வந்து $3, அடுத்தது ரீபர்த்துக்கு $1, அடுத்தது 10% லெவல் இன்கம் $0.5, அட்மின் அப்ளைன் ஸ்பான்சர் $0.5. அப்போ $5 எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துங்க. ஒவ்வொரு ரீபர்த்துக்கும் இது நடக்கும். 20 ஐடிஸ் உங்களுக்கு கீழே இதாகும் பொழுது ரீபர்த் ஆகிட்டே இருக்கும், திரும்ப ரீபர்த் ஆகிட்டே இருக்கும். இந்த 20% ரீகெயின் இன்கமும் உங்களுக்கு தெளிவாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் இந்த $5க்கு என்ன பேக்கேஜுக்கு என்ன சொன்னோம் அதே சேம் தான் அடுத்த $25 பேக்கேஜுக்கும் அதே சேம் மெத்தடில் தான். உங்களுக்கு டோட்டல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா $100, அதில் $25 ரீபர்த்துக்கு போயிடும், $75 உங்களுக்கு நெட் அமௌண்ட்டாக கிடைக்கும். அந்த நெட் அமௌண்ட்டை ட்ராவல்ஸ் அலவன்ஸ் 40%, ட்ராவல்ஸ் அமௌண்ட் 40%, அப்கிரேடு 10%, அட்மின் 10%. இது அப்படியே டிவைட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு 20 ஐடிக்கும் ரீபர்த் ஆகிட்டே இருக்கும். இது குளோபல் டோட்டல் குளோபலில் நடக்கிறதுலேருந்து உங்களுக்கு 20 ஐடிஸ் கால்குலேஷன். அதேமாதிரி $50க்கும் அதே மாதிரி தான், $100க்கும் அதே சேம் தான்.
$200 அதே சேம் தான், $300 அதே சேம் தான். $300 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அவுட்புட் வந்து $1200 கிடச்சிருக்கும். அதில் ரீபர்த்துக்கு $300 போய்டும். பேலன்ஸு $900 உங்களுக்கு ட்ராவல்ஸ் அமௌண்ட் 40% உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு, லோக்கல் ட்ரிப்பு, நேஷ்னல் ட்ரிப்பு 3க்குமே டிவைட் ஆகிடும். அது வந்து $360 உங்களுக்கு டிவைட் பண்ணி 200, 100, $60. அதேமாதிரி ட்ராவல்ஸ் அலவன்ஸு உங்களுக்கு $360, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா அப்கிரேடு வந்து பார்த்திங்கனாக்கா $90. அடுத்தது அட்மின் சார்ஜ் $90. அப்போ டிஎஃப்சி ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னாக்கா $400 அதேமாதிரி தான் ரீபர்த்தில். உங்களுக்கு டோட்டல் அவுட்புட் வந்து பார்த்திங்கனாக்கா $1600. அதில் வந்து $400 உங்களுக்கு ரீபர்த் ஆகிடும். பேலன்ஸு $1200. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ஒரு மாற்றம் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நெட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா $1200 உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதில் வந்து $600 வந்து உங்களுக்கு ட்ராவல்ஸ் அமௌண்ட்டு. அதாவது இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கனாக்கா 40, இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள பேக்கேஜெலாம் பார்த்திங்கன்னா 40% வந்துருக்கும். இங்கே வந்து ட்ராவல்ஸ் அமௌண்ட்டை 50% ஆகிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நமக்கு அடுத்த அப்கிரேட் கிடையாது. ஏன்னா இது வந்து 7வது பேக்கேஜோடு நமக்கு அப்கிரேட் முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அப்கிரேட் கிடையாது. அப்படிங்கிறப்ப அந்த 10% அப்கிரேட் சார்ஜ் அமௌண்ட்டையும் எடுத்து நமக்கு ட்ராவல்ஸ் அமௌண்ட்டில் கொடுத்துட்றாங்க. அப்போ இங்கே 50% உங்களுக்கு ட்ராவல்ஸ் அமௌண்ட் கிடச்சிருது. ட்ராவல் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40%, அட்மின் சார்ஜ் 10%. அப்போ டோட்டலாக இங்கே எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் கரெக்டாக நமக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ 10% வந்து அப்கிரேட் இல்லை அப்படிங்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அது ட்ராவல்ஸ் அமௌண்ட்டில் ஆட் ஆகிடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெவல் இன்கம். லெவல் இன்கம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 10 லெவல் இன்கம். ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்திங்கனாக்கா சைல்டு பிளானில் 0.05, யங்கர் பிளானில் 0.25, அது அடல்ட்ஸில் வந்து 0.5, எல்டரில் வந்து $1, சீனியரில் $2, எஸ் சீனியரில் $3, டிஎஃப்சி ஃபேமிலியில் $4. இதே சேம் அமௌண்ட்டு தான் 10 லெவலுக்கும், எங்கேயுமே மாறாது. உங்களுக்கு 10 லெவலுக்கும் அதே சேம் அமௌண்ட்டு தான். எந்தெந்த பேக்கேஜில் வராங்களோ அந்தந்த பேக்கேஜுக்குள்ளே 10 லெவல் இன்கம் 10% உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த 10% பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து ட்ராவல்ஸ் அலவன்ஸுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா 50%, ட்ராவல்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 30%, ட்ராவல் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 50%, ட்ராவல்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 30%. அது இல்லாமல் அப்கிரேடு 10%, அட்மின் சார்ஜ் 10%, அடுத்தது டிஏ 30%. இதுதான் அந்த 10 லெவல் இன்கம்லேயும் நமக்கு கிடைக்க போகுது. அடுத்தது அப்ளைன் ஸ்பான்சர் இன்கம். இந்த அப்ளைன் ஸ்பான்சர் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் சைல்டில் வந்து $0.5, செகண்ட் ஸ்பான்சரில் வந்து யங்கரில் வந்து $2.5, தேர்டு ஸ்பான்சரில் அடல்ட்ஸில் வந்து $5, ஃபோர்த்து ஸ்பான்சர் மூலிமா உங்களுக்கு $10, ஃபிஃப்த்து ஸ்பான்சர் மூலிமா $20, சிக்ஸ்த்து ஸ்பான்சர் மூலிமா $30, செவன்த்து ஸ்பான்சர் மூலிமா $40 உங்களுக்கு கிடைக்கும். இந்த ட்ராவல் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் வே வந்து பார்த்திங்கனாக்கா 50%, ட்ராவல்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 30%, அப்கிரேடு 10%, அட்மின் சார்ஜ் 10%, டிஏ வந்து 30%. இதுதான் அப்ளைன் ஸ்பான்சர் இன்கம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஒரு 10 மேட்ரிக்ஸில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக மேட்ரிக் கிடையாது. நம்ம வந்து அன்லிமிட்டட் லென்த் எவ்வளோ வேணாலும் ரெஃபர் எடுக்கலாம் டைரெக்டு. அதில் ஒரு 10 லீடர்ஸ் உருவாக்குறீங்க, 10 நபர்களை உருவாக்குறீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு முறையாக ட்ரைனிங் கொடுத்து அவங்கள நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறீங்க அப்படின்னாக்கா என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 மேட்ரிக்கில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 10 லீடர்ஸ் உருவாக்குறீங்க அப்படின்னாக்கா அவங்க மூலியமாக உங்களுக்கு அப்ளைன் இன்கம் மட்டும் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சைல்டு பேக்கேஜ் 10 பேரை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னாக்கா அவங்க மூலிமா அப்ளைன் இன்கம் மட்டுமே உங்களுக்கு $3 மூலிமா $30 கிடச்சிருக்கும். அடுத்தது யங்கரில் அவங்க அப்ளைன் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா 10 நபரும் 10 பேரை கொடுக்கும்போது 100 நபர் வந்திருப்பாங்க. அப்போ செகண்ட் லெவல் உங்களுக்கு யங்கரில் வந்து உங்களுக்கு 100 பேர்ட்டேருந்து $2.5 மூலிமா $250 கிடச்சிருக்கும். அடுத்தது தேர்ட் லெவல் அடல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 பேரும் 1000 பேர் ஆகிருப்பாங்க. 1000 பேர்ட்டேருந்து $5 மூலிமா $5000 கிடச்சிருக்கும். அடுத்தது ஃபோர்த்து எல்டரில் 10,000 வந்து 10,000 நம்பராக மாறி இருப்பாங்க. அந்த 10,000 நம்பர் மூலிமா உங்களுக்கு $10 மூலிமா $1,00,000 கிடச்சிருக்கும். அடுத்தது சீனியர் 5வது லெவலில் 10,000 பேர் 1,00,000 பேராக மாறி இருப்பாங்க. அங்கே $20 உங்களுக்கு $20,00,000 கிடச்சிருக்கும். அடுத்தது சீனியரில் வந்து பார்த்திங்கனாக்கா 1,00,000 பேர் 10,00,000 பேராக மாறி இருப்பாங்க. அங்கே $30. அப்போ உங்களுக்கு வந்து $3 கோடி கிடச்சிருக்கும். அடுத்தது
எஸ் சீனியர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் பேர் உங்களுக்கு வந்திருப்பாங்க. 10 லட்சம் பேர் மூலயமா $30 அப்ளைன் இன்கம்மு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு $3 கோடி $3 கோடி கிடச்சிருக்கும். அடுத்து டிஎஃப்சி ஃபேமிலி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 கோடி மெம்பர்ஸ் உங்களுக்கு கீழே வந்திருப்பாங்க. அப்போ $40 மூலயமா உங்களுக்கு $40 கோடி கிடச்சிருக்கும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு டாலரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 43,21,05,280 கிடச்சிருக்கும். அப்ளைன் இன்கம் மட்டும் 43,21,05,280 அப்ளைன் இன்கம் மட்டும் கிடச்சிருக்கும். அது இல்லாமல் லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 11,99,99,988 கிடச்சிருக்கும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஐஎன்ஆரில் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்றைக்கி ரேட்டு ஐஎன்ஆர் வந்து இப்போ டாலர் வந்து பார்த்திங்கன்னா $90 உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணிங்கன்னா கூட 4,968 கோடியே 94,74,120 கிடச்சிருக்கும் உங்களுக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4,968 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தான் இது. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? 1 கோடி பேரை நேரடியாக இணைக்க போகிறதில்ல. இங்கே செய்ய வேண்டியது ஒன்றே தான். 10 நபர்களை ஆக்டிவ் பண்ணுறீங்க. நீங்கள் அன்லிமிட்டடாக எடுக்கலாம். டைரக்ட் ரெஃபர் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அதில் 10 மெம்பர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா நீங்கள் 10 பேருக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஏரியாவுக்கு 10 பேர் கொடுத்து நீங்கள் கூட 100 பேரை கூட நீங்கள் டைரக்டில் வந்து இதே மேட்ரிக்ஸில் பண்ணலாம். தப்பு கிடையாது. 10 பேரோ 20 பேரோ எவ்வளோ பேர் வேணாலும் ட்ரைனிங் கொடுத்து இந்த மேட்ரிக்கில் கொண்டு போகிறீங்க அப்படின்னாக்கா 10 நபர்களை நீங்கள் மல்டிஃபை பண்ணிங்கனாவே இந்த க்ரோத்து கிடைக்கும். அதே இது நீங்கள் 20 பேரை பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துங்க. அந்த அளவுக்கு இந்த இதில் வாய்ப்பு இருக்குது. அதை சரியாக பயன்படுத்துங்க. அதே இது என்னால் 10 நபர்களை முடியல 7 மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்கா அதே மெத்தடில் தான் 7 49 அப்படின்னு மல்டிஃபை ஆகும். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9,60,799 நபர் வந்திருப்பாங்க. ஒரு நபர் மூலிமா $110.5 மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக உங்களுக்கு கிடச்சிருக்கிறது வந்து $3,68,35,310 கிடச்சிருக்கும். அப்ளைன் இன்கம் மட்டும் $3,68,35,310. லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா $1,03,76,229.2 கிடச்சிருக்கும். இதை வந்து அப்படியே ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா $424,90,74,528 $424 கோடி 7 நபர்களை நீங்கள் மல்டிஃபை பண்ணாவே. அதே 5 மேட்ரிக்ஸ் 5 மேட்ரிக்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 5 நபர்களை ட்ரைனிங் கொடுத்து அவங்கள மல்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 லெவலையும் 97,655 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. $110.5 மூலயமா உங்களுக்கு $66,63,202.5 கிடச்சிருக்கும். $66,63,202.5 கிடச்சிருக்கும். அடுத்தது லெவல் இன்கமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு $10,54,674 கிடச்சிருக்கும். இதோட ஐஎன்ஆர் மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 42,46,08,885 ரூபாய். 42 கோடி ரூபாய் கிராஸ் அமௌண்ட் நீங்கள் வாங்க முடியும். 5 நபர்களை ஆக்டிவாக கொண்டு போனாவே அவங்களுடைய நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே ஒவ்வொருத்தரையும் பண்ண வச்சிங்க அப்படின்னாவே இந்த இதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இல்லை என்னால் 3 நபர்களை தான் முடியும் அப்படின்னாக்கா 3 மேட்ரிக்ஸ் 3 நபர்களை நீங்கள் மல்டிஃபை பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டலாக 7 பேக்கேஜ் வரும்பொழுது 3,279 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. $110 மூலயமா ஒரு நபர் மூலயமா உங்களுக்கு கிடச்சிருக்குது $1,15,186.5. அது இல்லாமல் லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா $35,413.2. இதோட டோட்டல் ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னாக்கா $1,35,53,973 ரூபாய். 1.3 கோடி ரூபாய். 3 நபர்களை நீங்கள் ஆக்டிவாக மல்டிஃபை பண்ணாவே 3 9 27 243 729 2187 மொத்தம் 3,279 பேர். நம்ம இந்தியாவில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குதுன்னு பார்த்துங்க. வேர்ல்டு வைடு நம்ம பிஸ்னஸ் இருக்குது. வேர்ல்டு வைடில் பார்த்துங்க. அப்போ இந்த பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து நம்ம 10 மேட்ரிக்ஸ் சொன்னோம் இல்லையா, அதே ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பு தான் இது. அதே இல்லை எனக்கு 2 ஸ்பான்சர் தான் இருக்காங்க, 2 மெம்பர்ஸ் இருக்காங்க, அந்த 2 நான் மல்டிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னா கூட 2 நபர்களை நீங்கள் மல்டிஃபை 2 4 8 16 32 64 128 டோட்டலாக 254 பேர் உங்கள் டீமில் வந்தாவே உங்களுக்கு அப்ளைன் இன்கமாக எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா $7,896.
லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா $2743.2. இதோட ஐஎன்ஆர் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதாரணமாக்கா 9,57,528 ரூபா, 9.5 லட்சம் ரூபா ஐஎன்ஆர் மதிப்பு. லட்சத்தில் வேணுமா, கோடியில் வேணுமா, 100 கோடியில் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். வாய்ப்பை எல்லாம் தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். இது இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து டிஎஃப்சி ஃபேமிலியில் வரப்போகுது. அதனால் அதை சரியாக பயன்படுத்துங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யாருக்கு அனுப்புனாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்கள்ட்டையும் உங்களுக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே சந்தேகம் இருந்தால் மேலே உள்ள லீடர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கிரேட் வரைக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. இதோட ஃபீச்சர், டிஎஃப்சியோட ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓன் பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ காயின் வருது. கிரிப்டோ காயின் ஆல்ரெடி டிஎஃப்சி தான். அதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அடுத்தது ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு, அடுத்தது ஓன் கிரிப்டோ ட்ரேடிங். ஃபியூச்சரில் வந்து நீங்கள் எல்லாருமே ஓனாக ட்ரேடிங் பண்ணுற அளவுக்கு ட்ரைனிங் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ட்ரேடிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி காயின்லேயே கொண்டு வர போகிறாங்க. அப்போ டிஎஃப்சி காயினோட அமௌண்ட்டுங்கிறது டாலரில் மதிப்பு கூடும். அது இல்லாமல் டிஎஃப்சி ரோட் மேப், இவங்க ரோட் மேப்பு 2025 2030 வரைக்கும் ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. இந்த ரோட் மேப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு டேட்லேயும் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா துபாய் ஆஃபீஸ், ஃப்ரான்ஸ் ஆஃபீஸ், இந்தியாவில் ஆஃபீஸு, அது இல்லாமல் 2030 வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இதில் வர்ற லீடர்ஸ் எல்லாமே இந்த டிஎஃப்சி ரோட் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பார்ட்னர்ஷாக வர்றதுக்கான அனைத்து இதில் வாய்ப்பு இருக்குது. அதை எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்துங்க. டிஎஃப்சி ரோட் மேப்பில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொருதும் அந்தந்த டேட்டில் கரெக்டாக நடக்கும். அது இல்லாமல் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் டிஎஃப்சி அதர் கம்பெனிக்கும் டிஎஃப்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்மினோட முழு விவரம் தெரியும், மற்ற கம்பெனியில் தெரியாது. இங்கே அட்மின் யார், அவரோட டீட்டெயில் என்ன, அவர் நம்மளோட தொடர்பில் இருக்கார். இது அதர் கம்பெனியில் கிடையாது. அடுத்து வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டர் ஒருத்தர் மட்டும்தான், பார்ட்னர்ஷிப் கிடையாது. மற்ற கம்பெனியில் அது இருக்காது. முன்பணம் கிடையாது, மற்ற கம்பெனியில் முன்பணம் உண்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ. மற்றதில் இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டைம் என்ட்ரி $5 தான், $450 ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னாக்கா. லைஃப் டைம் ஐடி ஃப்ரீ. அடுத்து வந்து ஜாயின் பேக்கேஜ் மொத்தத்திலே 7 பேக்கேஜ் மட்டும்தான். $5 ஆரம்பித்து $400 கம்ப்ளீட் ஆகிடுது. அடுத்தது 7 பேக்கேஜ் மொத்தமே இப்போ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1080 தான். மற்ற இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2500 அதுக்கு மேலே இருக்கும். அதுமாரி நிறைய விஷயங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இல்லாமல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அட்மின் வந்து 5% கமிஷன், ஒரு ஐடிக்கு 5% தான். மற்ற இதில் வித்ராவுக்கு கமிஷன் நிறையா இருக்கும். அதேமாதிரி ஸ்பான்சர் இன்கம் லெஸ் இல்லாமல் அப்படியே கிடைக்கும். மற்ற இதில் 10% இது பிடித்தம் இருக்கும். இங்கே எதுவுமே கிடையாது. எந்தவித கண்டிஷனும் கிடையாது. குறைந்தபட்சம் 5 நபர்களே சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இருக்கும். இங்கே எதுவுமே கிடையாது. ஆக்டிவ் இன்கம் அண்ட் பேசிவ் இன்கம், எல்லையில்லா வருமானம் இங்கே இருக்குது. கண்டிப்பாக இன்கம் லிமிட் இருக்கும் மற்ற கம்பெனியில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 5 சேர்ந்து அனைவரும், இங்கே இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் $5 வந்து நீங்கள் சேர்ந்து அனைத்து பிளான்லேயும் நீங்கள் டூரிஸ்ட் பேக்லேயே, அதாவது அனைவரும் டூரு, அதாவது இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், லோக்கல் டூர் வந்து சொல்லலாம். $5 சேர்ந்த எல்லாருமே அதுக்கான இது வந்து எல்லாமே இருக்குது. அங்கே மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ்மெண்ட் இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். அதேமாரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நீங்கள் சுதந்திரமாக செயல்படலாம். அடுத்து டேர்ம் அண்ட் கண்டிஷன். டேர்ம் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். அடுத்து வந்து ட்ராவல்ஸ் அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ட்ராவல்ஸ் அமௌண்ட்டு, ட்ராவல்ஸ் அலவன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் யூஸ் பண்ணும்போது 100% அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ண முடியல, உங்கள் நண்பர் இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 80% தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு வந்து ட்ராவல்ஸே எனக்கு பிடிக்காது, ட்ராவல்ஸு எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் வந்து 75% கோல்டு காயினாக வாங்கிக்கலாம். அடுத்தது எனக்கு கோல்டு காயினும் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் 50% கேஷாக வாங்கிக்கலாம் நீங்கள், டாலராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎஃப்சி ஃபேமிலி பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். முடிந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். பார்த்த எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை சரியாக பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். வேறு எந்த டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ யார் உங்களுக்கு அனுப்புனாங்களோ அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலே உள்ள லீடர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.